அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொம்பன் பண்ணேன். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் தான் கொம்பன் மிகப்பெரிய அளவு ரீச் ஆச்சு. நான் சிட்டிலே படம் எடுத்தாலும் சென்டிமெண்ட்டை வச்சு தான் எடுப்பேன். கேட்டால் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னோக்கி நான் இருந்துட்டு போகிறேன். முன்னாடி வீட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்த கூழ் இன்றைக்கி சிவன் பார்க்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்வை பொருள் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டும் பண்ணுறப்ப விசால் சார்ட்ட தான் ஆஃபீஸ் போய் பயோடேட்டா கொடுப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். சார் என்ன சார் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரிலங்க அப்படின்னாரு. ஆனால் அதை நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப படம் கிரிப்பாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. நான் தயவுசெய்து நான் அந்த சீன் முடிச்சுட்டு முன்னாடி எனக்கு வர்றப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடனை நான் வாங்கி ஒரு குடம் ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். படத்தில் அந்த 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 லொக்கேஷன்ஸ் ஒரு மூடை க்ரியேட் பண்ணிச்சு எனக்கு. அநேகன் படத்தில் அந்த தங்கமாரி சாங் வரும்போது மதுரை இருக்க 1200 பேர் தேட்டரில் இருந்துச்சு, கிளாப்ஸ் அடித்தாங்க. அப்படியே என்னடா இப்படி ஒரு டான்ஸ் இப்படி ஒரு பாட்டு நம்ம படத்தில் இல்லையங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு குறையாக இருந்துச்சு. விசால் சார் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை. முத்தியா அவங்க அந்த நேட்டிவிட்டி பேட்டர்னில் எனக்கு ஒன்று பண்ணுங்க முத்தியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. முக்கியமாக பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய முதல் படம் குட்டிப்புலி ஒரு சென்டிமெண்ட் வச்சு பண்ணேன். அதில் சில குறைகளை சுட்டி காட்டினீங்க. அது சரின்ட்டு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொம்பன் பண்ணேன். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் தான் கொம்பன் மிகப்பெரிய அளவு ரீச் ஆச்சு தமிழக மக்கள்கிட்ட. ஸோ அந்த 2வது படம் எனக்கு ஊக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி என்னுடைய 3வது படம் மருது. இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்னன்னா சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் படங்கள் கம்மியாகிட்டு இருக்குது. அதில் கிராமத்து படங்கள் கம்மியாகிட்டு இருக்குது. அதேமாதிரி ஏன்டா எல்லாருமே வைக்கிற கொஸ்டின்ஸ் என்ன கிராமத்து படங்களாக 1 2 3வது படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படங்கள் பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. அது என்ன காரணம்னு தெரியல. அது எல்லோரும் முன் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க, அது என்ன தெரியல. எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் இருக்குது. நான் எல்லா படங்களும் சென்டிமெண்ட் வச்சு தான் பண்ணுவேன். முதல் படம் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்குமான உறவை சொன்னேன். 2வது படம் ஒரு பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் சொன்னேன். 3வது படம் அப்பத்தாவுக்கும் ஒரு பேரனுக்குமான உறவு. ஸோ அதை 3வது படத்துலேயும் எப்படி ஒவ்வொரு உறவுலையும் ஒவ்வொரு படத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், அதே மாதிரி இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படம் அவரை நன்றி சொல்லிக்கிறேன். இது 3வது படமும் சென்டிமெண்ட்டான படம் தான். என்னுடைய அடுத்த படங்களும் சென்டிமெண்ட் வரும். நான் சிட்டிலே படம் எடுத்தாலும் சென்டிமெண்ட்டை வச்சு தான் எடுப்பேன். நான் எல்லாத்துலேயும் இப்போ வெளியே சொல்லும் போது அதை தான் சொன்னேன், ஸ்டேஜில் அதை தான் சொல்கிறேன். அதனால் இந்த படங்கள் சென்டிமெண்ட் படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே சென்டிமெண்ட்டு தான், உலக படங்களே சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. அது எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் தமிழ் எடுக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியலை. கேட்டால் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னோக்கி நான் இருந்துட்டு போகிறேன். ஏன்னா இப்போ சிவன் பார்க்கில் கூட்டம் அதிகமானாலும் கூழ் தான் முன்னாடி குடிக்கிறாங்க. முன்னாடி வீட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்த கூழ் இன்றைக்கி சிவன் பார்க்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்வை பொருள் ஆயிடுச்சு. ஆனால் அது என்றைக்குமே அதிசயமான பொருள். வீட்டுக்கு எப்படி காய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா சிவன் பார்க்கை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கெலாம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி தான் எல்லா பேரும் சென்டிமெண்ட் நினச்சா தவறுகள் குறையும். ஏன்னா தவறுகள் நடக்கிறதே சென்டிமெண்ட் வச்சு தான். அது தப்பே வீட்டில் இருக்க யாராவது ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாங்கன்னா அதுவே பொண்டாட்டி பிள்ளைக்காண்டி தான். எந்த மனிதனும் சும்மா செலவழித்து உள்ள பூட்டி வச்சுக்கிறது இது பண்ணுறதில்ல. அதனால் தப்பு நடந்தாலும் அதில் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் அது சரியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய சென்டிமெண்ட் படங்கள் தான் எனக்கு எடுக்க தெரியும். அதை தான் நான் எடுப்பேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மற்ற படங்களை எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதனால் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதேமாதிரி சென்டிமெண்ட் படம் எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் உறவுகளை பற்றி சொல்ல முடியும். இல்லைன்னா பின்னாடி வர உறவுகள் அண்ணன் தம்பி எல்லாம் எந்த உறவுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அந்த உறவு சொல்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருச்சு. 3வது படத்துக்கும் தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்வாங்க நம்புகிறேன். ஏன்னா படம் யதார்த்தம் மீறாமல் எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் படத்தில் முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சார், முருகானந்தம் சார், வில்லேஜ் தேட்டர்ஸ் முருகானந்தம் சார். அப்புறம் 2வது படம் ஞானவேல் சார், கார்த்தி சார். 3வது படம் அன்பண்ணே.
3 படங்களுக்கும் முதமே நான் வந்து ஸ்கிரிப்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்து ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டும் பண்ணுறப்ப விசால் சார்ட்ட தான் ஆஃபீஸ் போய் பயோடேட்டா கொடுப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். நான் முதல் படத்தில் அமையலை, 2வது படமும் குட்டி அமையலை. ஸோ 3வது படம் எனக்கு விசால் சார் கிடச்சாரு. அது அன்பனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மூலமாக இப்போ விசால் சார் எனக்கு அடுத்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா அந்த படத்தில் சாரை வந்து நான் எந்த அளவுக்கு, அதாவது நான் சாருக்கு என்ன பண்ண நினச்சேனோ அதை ஓரளவுக்கு திருப்தியாக பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா பண்ணுவேன். அதுக்கு சார் இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே வாய்ப்பு எடுக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு உதவி செஞ்ச என்னுடைய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸு, வேல்ரா சார் எப்பயும் போல் கொம்பனில் எனக்கு ஒரு மாறுதலுக்கு உண்டான படமாக இருந்துச்சு. கொம்பன் குட்டிப்புலி ஒரு ஸ்டைலில் இருந்துச்சுன்னா கொம்பன் வேறு ஒரு பக்கா ராமநாதபுரத்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தார். அதேமாதிரி ராஜபாளையம் வட்டார ஏரியாக்களை இந்த படத்தில் ராஜபாளையம் அதில் உள்ள ரூரல் கிராமங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவர் இப்படி தான் ஒவ்வொரு வட்டமும் கிடைக்காம 3வது படத்தில் கிடச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரவீன் சார் ஒரு ஸ்டேஜில் சொன்னார், என்னென்னா எடுத்த எல்லாத்தையும் நாங்கள் வைக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஒரு இயக்குனராக. அப்போ இல்லைங்க, இப்போல்லாம் படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடாதுங்க, இருந்துச்சுன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. படத்தை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ நல்ல விஷயங்களை சீக்கிரமாக முடிச்சிடணும். அதனால் நம்ம வந்து 2.5 நிமிஷம் தான் எப்போயுமே ஃபுட்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்பாரு. கேட்குறப்போ நம்மளுக்கு என்னடா எடுத்து இந்த சீன் போகுது கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம், நல்ல சீன் இதில் ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் சில நேரத்தில் டேபிளில் போகும். ஆனால் எல்லாமே அது நல்லதுக்கு தான். ஏன்னா எடுத்தது நல்லபடியாக போய் சேரும். இந்த டேபிளில் எடுத்ததுனால எடுத்த விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் நல்லபடியாக சேரும் அப்படிங்கிறத நான் கொம்பனில் உணர்ந்தேன். அதனால் அவர் சார் என்ன சார் ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் போகிறதில்ல சார், என்ன சார் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரிலங்க அப்படின்னாரு. ஆனால் அதை நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப படம் வந்து கிரிப்பாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் 3வது படம் அவர் சார் கூட நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் ஸ்டேஜில் சொன்னார். ஸோ அடுத்த படத்துக்கும் பிரவீன் சார் தான். ஏன்னா டைரக்டர்களுக்கு அதாவது விஷயம் மீறாமல் இந்த விஷயம் இருக்கணும் அப்படி நான் ஒரு விஷயத்தை தூக்கணும்னு சொன்னால் கூட இல்லை இது இருக்கணுங்க, இது ரொம்ப முக்கியமானது அப்படிமே. நான் ஒரு ஃபுட்டேஜ் கனெக்ட் பண்ணி போவேன், அவர் ஒரு ஃபுட்டேஜ் சொல்லுவார், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டைரக்டர்களுக்கு எடிட் ரொம்ப முக்கியம். டேபிளில் கேமராமேன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், 2வது ஹீரோ சார், 3வது வந்து களம், எந்த லொக்கேஷன் போகிறோமோ அங்கே கேமராமேன் சார், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்றப்போ டேபிளில் எடிட்டர். ஸோ எனக்கு எல்லாமே அமையுது. அதேமாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அனலர்ஸ் மாஸ்டருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். என்னென்னா 2 படங்களுக்கு உண்டான ஃபைட்டு ஒரு ஸ்டைலில் இருக்கும். இது 3வது படத்தில் இதோட ஒரு ஸ்டைல் வேறு மாதிரியாக இருக்கும். அனலர்ஸ் மாஸ்டர் அவர் ஸ்டைலில் லைவில் புகுத்தியிருக்கிறாரு. அது வந்து படத்தில் 2 ஃபைட்டு ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து வேறு ஒரு களத்தை எனக்கு கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு உண்டான இதாக இருக்கும். அதுக்கு நான் அனலர்ஸ் மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து ஃபைட்டு வந்து ரொம்ப அதிகமாக நாட்கள் ஆகும் அந்த ஃபைட்லாம் எடுக்கிறதுக்கு. 10 நாள் 12 நாள் 8 நாள், குறைஞ்சது 8 நாள் எடுக்க வேண்டிய ஃபைட்டை 4 நாள் 3 நாள் ஒரு ஃபைட்டெல்லாம் 4 ஹவர்ஸில் முடித்தார். அது நெருக்கடிக்கல. ஏன்னா 75 டேஸில் படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கப்போ அவர் வந்து ஒரு 4 டேஸில் ஒரு ஃபைட்டை முடித்தார். ஆனால் படத்தில் பார்த்தா ஒரு 3 நாள் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய உழைப்பு ரொம்ப அசாதானது. அதேமாதிரி அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருடைய உழைப்பும் ரொம்ப எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரசமர்னேன், அதாவது ஒரு லொக்கேஷனில் ஒன்றுமே கிடையாது. சொல்லிட்டேன், அண்ணே இங்கே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காதிங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, நான் தயவுசெய்து நான் அந்த சீன் முடிச்சுட்டு முன்னாடி எனக்கு வர்றப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடனை நான் வாங்கி ஒரு குடோன் ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். படத்தில் வந்து அந்த 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 லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு மூடை க்ரியேட் பண்ணிச்சு எனக்கு. சீனு நான் வச்சுருக்க சீன் ஒரு வச்சுருக்கப்போ அவர் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ், வேல்ரா சார் பண்ண லைட்டிங்ஸ், இது 2 சேர்ந்து ஒரு மூடை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா ஃப்ரீ கிளைமேக்ஸ் நோக்கி போய்ட்டு இருக்கப்போ ஒரு மூடு க்ரியேட் ஆனோம். அது வந்து ரொம்ப கேமராலையும் கொடுத்தாரு, வீரசமரன் ஆர்ட்லேயும் கொடுத்தாரு, எந்த இது பெரிய பட்ஜெட் இல்லாமல். ஸோ அதனால் வீரசமரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர், நான் படத்தில் எப்போ ஒரு சாங்கு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்னுடைய ஆப்ஷன் வந்து பாபா மாஸ்டர் தான். ஏன்னா இன்றைக்கி உள்ள இதில் எல்லா படத்துலையுமே அநேகனாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே அவருடைய சாங் மாசாக இருக்கும். ஏன்னா அநேகன் படத்தில் அந்த தங்கமாரி சாங் வரும்போதெல்லாம் மதுரை இருக்க 1200 பேர் தேட்டரில் இருந்துச்சு கிளாப்ஸ் அடித்தாங்க. அப்படியே என்னடா இப்படி ஒரு டான்ஸ் இப்படி ஒரு பாட்டு நம்ம படத்தில் இல்லையங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு குறையாக இருந்துச்சு. ஸோ அவரை பார்த்துட்டனால ஒவ்வொரு பாட்டுகளுக்கும் அவரை போகணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அடுத்த பாடலையும் அது தொடரும். இப்படி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாராச்சும் மறந்துருந்தேன்னா தயவுசெய்து, ஸ்டேஜில் கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் யாராச்சும் மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்படின்னு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு செல்வபாண்டி சார், பிரேமு, பரணி, பாண்டி, அதுக்கப்புறம் அது வேலை பார்த்த பாலா, மாரிமுத்து,
எல்லா முத்துக்குமார் எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா வர 20ஆம் தேதி படம் ரிலீஸுங்கிறனால கொஞ்சம் இது இருக்குது. அதனால் என்னுடைய 3வது படம் மருது எப்படி 2 படங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரியா பத்திரிக்கையாளர் நீங்கள் எனக்கு 3வது படத்தையும் சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற செய்யணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சசிகுமார் சார் எனக்கு அப்பா அம்மா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பெற்றவங்க வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு நான் ஆசைப்பட்டு 6 வயசுலேருந்து வந்த கனவு அதை நிறைவேற்றினது, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சசிகுமார் சார், முருகானந்தா சார். ஏன்னா முதல் வாய்ப்பு தான் எல்லாத்துக்குமே. நம்ம எப்படி அப்பா அம்மா வளர்க்காங்களோ அது மாதிரி தான் முதல் வாய்ப்பு. குட்டிப்புலி அவருக்கு நான் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அடுத்த வாய்ப்பு கொடுத்த கார்த்தி சார், ஞானவேல் சார், இப்போ இருக்கிற அன்பண்ணன், விசல் சார், அப்புறம் முருகராஜ் அண்ணன், அவருக்கு ஸ்பெஷல் சொல்லிக்கணும். இந்த படம் நம்ம பண்ணுறோம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். விசால் சார் வந்து ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை. முத்தியா அவங்க அந்த நேட்டிவிட்டி பேட்டர்னில் எனக்கு ஒன்று பண்ணுங்க முத்தியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் ஸ்கிரிப்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கைக்கு சாருக்கு நான் ஸ்டேஜில் நன்றி சொல்லிக்கிறேன். சினிமாவில் அதாவது இங்கேருந்து ஒரு 460 கிலோமீட்டர் எங்கள் ஊர். அந்த ஊர்லேருந்து இந்த சென்னையில் வந்து நான் ஒரு உதவி இயக்குனராக போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சினிமாவுக்கும் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. யார் அவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு நான், அவன் பிறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா? முதல்ல பிறப்ப சொல்லு. பேரு மருது, ஊர் தலையங்கோட்டை, இனத்துல சிங்கம் குணத்துல புலி. சிறப்பு எதை சொல்ல எத்தனைய சொல்ல? அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து போனானா ரோட்டில் பட்டு கொடுத்துன பொண்ணு கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கும். 10,000மோ 15,000மோ தெரியாது. சத்தியமாக தூங்கவே மாட்டாங்க. என்னவா இருக்கும், எதுக்கு இந்த காசு யாரா இருக்கும், நாளைக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டாண்டி என்ன பண்ணுறது, சூரிய நம்பி எந்த கேட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன்னுருவாங்க. முத்தியாசம் கூப்பிட்டோன்னே படப்படப்புன்னு வேர்க்கும். ரைட்டு, வண்டி வேர்க்குது, ஆக்ஷன். டே மருது என் அப்பத்த இடுப்பை பார்க்காதன்னு சொன்னேன். அப்போ இடுப்பை பார்க்க இல்லை ரெடி 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 என்ன சாட்டு பங்காளி பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க. இப்படி இங்கிட்ட வச்சு இப்படி செசன் செசன் அப்பத்தான் லுக்கு மாறுது. வேல்ராஜன் நீங்க பேப்பரை சைடில் காட்டினா மாறுதான் செய்யும். பேசத்தாண்டு டேய் மருது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, என் பேரை சாதாரண இல்லடா, டே உனக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா, அதை போட்டு டேக்கு ஓகே. மாஸ்டர் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பத்தா எப்படி மனநிலையோ அதே தான் நான். முடிஞ்சு போச்சு. நம்ம 5 நாள் முடிஞ்சு வச்சு கதை. அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன்.